जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवतल को जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। न गुरोर अधिकम तत्वम न गुरोर अधिकम तपः न गुरोर अधिकम ज्ञानम तस्मै श्री गुरवे நமः। உலகம்ன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த உலகம் எல்லா விதமான செயல்களும் உள்ளடக்கியதா இருக்கு. நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால இந்த உலகம்ன்றது ஒரு புரியாத புதிர அத்தியாச்சரியமான ஒரு வஸ்துவா முக்காலத்திலும் இருந்துருக்கு. எத்தனையோ ஜனங்கள் வருகின்றார்கள், அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா உலகம் இருந்துட்டு தானே இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் உலகத்துடைய செயல்பாடை யாராலும் நிறுத்த முடியலை. சூரியனுடைய செயல்பாடையோ சந்திரனுடைய செயல்பாடையோ ஜனங்களுடைய செயல்களையோ பாதிக்கும்படியா யாராலையும் பண்ண முடியாது. இந்த உலகம் அது பாட்டுக்கு தன் இஷ்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறான உலகத்தை கட்டி ஆளணும், நான் உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகம் எனக்கு அடங்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அப்படி நினைச்ச அத்தனை பேரும் உலகத்துக்கு தான் அடங்கி போயிருக்காளே ஒழிய உலகம் அவளுக்கு அடங்கினது இல்லை. எத்தனையோ ராஜாதி ராஜாக்கள் சர்வாதிகாரிகள் எல்லாரும் கூட உலகத்தை அடக்கணும்னு பார்த்து தோத்துதான் போயிருக்கா. இல்லையா சில வருஷங்கள் ஆண்டு அனுபவிச்சாலே அப்படின்னா கூட கடைசியில உலகத்துக்கு தானே அவ கட்டுப்பட வேண்டியிருக்கு. உலகம் அவளுடைய கட்டுப்பாட்டுல இல்லையே. அவ்வளவு விசேஷம் இந்த உலகம். ஆனா இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியதான சக்தி, அடக்கக்கூடியதான சக்தி சத்தியமா சத்குருக்கு நிச்சயமா உண்டு, சந்தேகமே வேண்டாம். அசுரகுலத்தமா இருந்தால் கூட அந்த உலகத்திற்கு, அந்த அசுரகுலத்துல கூட ஒரு உத்தமமான ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி சத்குருவுக்கு இருக்கு. ரொம்ப நீசனா ஒருத்தன் கொள்ளைக்காரனா இருந்தா கூட அவனை மாற்றக்கூடியதான சக்தி சத்குருவுக்கு இருக்கு. அந்த நீசனை ஒரு ஞானியா மாற்றி அந்த ஞானி மூலமா உலகத்துக்கு வேண்டியதான பரமானந்தமா தரக்கூடியதான ஒரு கிரந்தத்தை செய்யக்கூடிய சக்தி குருவுக்கு இருக்கு. அதனாலதான் குரு தத்துவத்தை அத்தனை விசேஷமா எல்லாரும் சொல்றோம். அந்த குரு தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சூன்யமயமா இருக்கும். பகவான் கோவில்கள்ல சிலாரூபமா இருந்தாலும், பாகவதம் ராமாயணம் போன்ற கிரந்தங்களா இருந்தாலும், ஸ்வயம் நாம சங்கீர்த்தன்ற சப்தமா இருந்தாலும் கூட பகவான் இத்தனை விதமா இருக்கான், எங்கும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சத்குரு இருந்தாத்தான் இந்த பகவானுடைய அவதார விசேஷங்கள் கூட நமக்கு புரியாது. அதனால்தான் குரு கீதால ரொம்ப அழகா சொல்றார், ந குரோர் அதிகம் தத்துவம். உலகத்தை எத்தனையோ பேர் சொல்றா இந்த தத்துவம் சக்தி, அந்த தத்துவம் சக்தி, இந்த தத்துவம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்தியை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மை என்னன்னா தத்துவமா இருக்கிற சத்தா இருக்கிற எம்பெருமான புரிய வைக்கிற குருவுக்கு மேலான தத்துவம் எதுவும் இல்லை. இதுதான் நிச்சயம். ந குரோர் அதிகம் தத்துவம். இதை காட்டுல மேலான தத்துவம் இருக்கா? சத்தியமா இல்லை. மற்ற எல்லா தத்துவங்களும் புரிஞ்சு குருவை பத்தி புரிஞ்சுக்கல அப்படின்னா மற்ற எல்லா தத்துவங்களும் உண்மையான சாரத்தை புரிய வைக்கிறது இல்லையா. உபனிஷத்துல கூட சொல்றா, யஸ்ய தேவோ பராபக்தி யதா தேவோ ததா குரவு தஸ்யைத ஜட்டாயத்தா பிரகாசந்தே மகாத்மனே. தெய்வத்தினிடத்துல யாருக்கு மேலான பக்தி இருக்கோ அதற்கு சமமான, அதை காட்டிலும் மேம்பட்டதான பக்தி குருவுக்கு யாரிடத்துல இருக்கோ அவனுக்கு மட்டுமே இந்த உபனிஷத் ரகசியங்கள் விளங்குறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த உபனிஷதங்கள், அத்தனை சிரேஷ்டம் குருக்கு. அதனால இந்த குரு தத்துவம் புரியணுமா? மனுஷ ரூபத்துல இருந்தாலும் நம்முடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்றா, நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியம் கொடுக்கறான பொழுது நம்ம போல சாதாரண மனுஷாலன் புரிஞ்சுக்க வேண்டாமா? ந குரோர் அதிகம் தத்துவம். உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் இருக்கு, அப்பா அம்மா சொல்லிட்டு கேட்க மாட்டேன், குரு சொன்னா கேட்கறது அப்படின்னா சத்தியம், சத்தியம் எடுபடுறது. ந குரோர் அதிகம் தத்துவம் ந குரோர் அதிகம் தபஹ. எவ்வளவோ தபசுன்னு சொல்றாமே, இந்த குரு தான் பெரிய தபசா. இந்த குருவே தியானம் பண்ணிட்டு கிடக்கணும். அந்த தபசு பண்ண 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 பிரம்மா எப்படி உலகத்தை படைச்ச அந்த மாதிரி ஒவ்வொருத்தராலையும் உலகத்தில் அத்தியாச்சரியமான விஷயங்களை படைக்க முடியும்.
பிரகல்லாதன் எங்குமலன் கண்ணன்னு சொன்னான்னா அந்த குரு தத்துவத்தினாலதான். தபசு பண்ணி 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 முடிஞ்சது அவனால. நாகுரோர் அதிகம் ஞானம். எல்லாரும் சொல்ற இந்த ஞானம் அந்த ஞானம் உலகாயுத ஞானம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அஜ்ஞானம் சொல்லிட்டு இருக்கோமே. ஆனா உண்மையான ஞானம் என்னன்னு கேட்டா குருவை உள்ளபடி புரிஞ்சுண்டு அவர் நமக்கு என்ன கர்மா விதிக்கின்றாரோ அந்த கர்மாவை ஸ்ரத்தையோட செய்யறதுதான் பெரிய ஞானம். ஏன்னா நமக்குன்னு கர்மாக்கள் இருக்கு. எந்த கர்மாவை நம்மால பண்ண முடியுமோ அந்த கர்மாவை நமக்கு கொடுத்து நமக்கு பரமானந்தத்தை கொடுக்கிறாராம் சதாச்சாரியம் சத்குரு. அதனால அந்த குரு மேலான ஞானம். நாகுரோர் அதிகம் ஞானம். அந்த குருவை காட்டிலும் மேலான ஞானம் எதுவும் இல்லை. அதனால தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருதான் மேலான ஞானம், குருதான் மேலான தபசு, குருதான் மேலான தத்துவம். அதனால இந்த குருவை வணங்கணும் அப்படின்னு ருத்ர பகவான் பார்வதி தேவிக்கு சொல்றார். அதனால இந்த குரு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் உலகமே நம்மளை தூஷணம் பண்ணாலும் உலகமே நம்மளை கைவிட்டுட்டாலும் கூட குரு தத்துவத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.